லைஃப் ஆஃப்டர் கார்னியல் டிரான்ஸ்பிளான்ட். வணக்கம் மக்களே, இன்னைக்கு டே 5 ஆஃப் பிகமிங் ரூன் பார்ன். இந்த சீரிஸ் ஸ்டார்ட் பண்ண அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஹேபிட்ஸ்ல முன்னேற்றங்கள் வந்துட்டு இருக்கு. அந்த வகையில இன்னைக்கு மார்னிங் சீக்கிரமா ஒரு 6:30 போல எந்திரிச்சிட்டேன். அப்புறம் அப்படியே கரண்ட் கம்பியில சிக்கிட்டு இருந்த நம்ம சூரியன் நண்பருக்கு ஒரு வணக்கத்தை போட்டு நேத்து நம்ம ரொட்டீன்ல ஆட் பண்ண மெடிடேஷனை இன்னைக்கும் பண்ணேன், ஆனா ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன். அப்புறம் கண்ணுக்கு பிரஷர் போகாத மாதிரி பேசிக்கான சில ஃபுல் பாடி ஸ்ட்ரெச் பண்ணிட்டு அப்டமனுக்கு ஒரே ஒரு கோர் ஒர்க் அவுட் பண்ணிட்டு முடிச்சிட்டேன். அப்புறம் எப்பயும் போல காலை உடைப்பு வேகத்துக்கு ஓவர் நைட் ஓட்ஸை பதப்படுத்திட்டு எம்டி ஸ்டொமக்ல நம்ம ஜூஸை ஃபில்டர் பண்ணி குடிச்சிட்டு காலை உணவு சாப்பிட உட்காந்துட்டேன். அப்புறம் அப்படியே காலை வேலைகளை முடிச்சுட்டு ரொட்டீனுக்காக முட்டையும் சிக்கனும் வாங்கிட்டு இன்னைக்கு பல வருடங்களுக்கு முன்னாடி யூடியூப்ல பார்த்த சோம்பேறி சிக்கன் பண்ணிட்டு டக்குனு ஒரு மத்தியான குழியில போட்டு வந்துட்டேன். கடந்த 2 டேஸா புத்தகம் படிக்கும் பழக்கத்தை கைவிட்டேன். திருப்பி நாளையில இருந்து ஸ்டார்ட் பண்ணும். அப்புறம் அப்படியே மத்தியானம் பென்டன் பார்த்துட்டு லஞ்ச் முடிச்சுட்டு ஒரு குட்டி தூக்கம் போட்டு எந்திரிச்சிட்டு வீடியோ எடிட் பண்ண உட்காந்துட்டேன். அப்புறம் மக்களே, நம்ம இட்டாலி போற ப்ராசஸ்ல ஒரு சின்ன உழப்பலாயிருச்சு. அது பெரிய மேட்டர் இல்ல. நான் ஒருத்தர் பேச்சை கேட்டு கவர்மெண்டோட ஈசனாத் போர்ட்டல்ல தப்பா சர்டிபிகேட் அப்லோட் பண்ணிட்டேன். அது ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. பிரச்சனை இல்ல, திருப்பி அப்ளை பண்ணிக்கலாம். என்ன ஒரு 1500 ரூபாய் போயிருச்சு. இந்த வாட்டி பக்காவா பண்ணிட்டேன். அடுத்து என்ன அப்டேட்ங்கிறத அடுத்த வீடியோல சொல்றேன். அப்புறம் கொஞ்ச நேரம் இட்டாலியன் படிச்சுட்டு நாளை காலை உணவுக்காக எல்லா விதைகளையும் போட்டு பாலையும் ஊத்தி ஓட்ஸையும் போட்டு ஓவர் நைட் ஓட்ஸை ஃப்ரிட்ஜில் வைத்து விட்டேன். அப்புறம் இரவு டின்னருக்கு ஹோட்டல்ல வாங்கிட்டாங்க. கோழி வறுத்த அரிசியும் சில்லி சிக்கனும் அருமையா இருந்துச்சு. அதை ஜம்முன்னு சாப்பிட்டு பிரஷ் பண்ணிட்டு கண்ணுக்கு போட வேண்டிய மருந்தெல்லாம் போட்டுட்டு ஜம்முன்னு படுத்து தூங்கிட்டேன். பட்டா பாய்.